இந்தியாவில் உள்ள பெரிய இதிகாசங்கள் 2. ஒன்று மகாபாரதம், மற்றொன்று ராமாயணம். விதிக்கு எதிராக ஒரு இதிகாசத்தில் இருந்தோம், விதிக்கு ஆதரவாக ஒரு இதிகாசத்தில் இருந்தோம். இப்போ செய்தியை பார்க்க போகிறோம். விதி என்ற ஒன்று மனிதனை இயக்குது. எல்லா செயல்களுக்கும் விதிதான் காரணம் என்றால் கிடையாது. மனிதன் செய்கின்ற செயல்தான் விதியாக உருவெடுக்குது என்பதற்கு மகாபாரதம் சாட்சி. பாண்டவர்களுக்கு 12 ஆண்டுகள் 1 வருடம் அஞ்ஞான வாசமும் அனுபவிக்க வேண்டியிருந்ததே, அது விதியா? கிடையாது. இறைவனா தருமனை சூதாட சொன்னான்? விதியா தருமனை சூதாட சொன்னது? இல்லையே. தர்மனின் சுயநலத்தால் சபலத்தால் சூதாடினான். சூதாட்டத்தின் விளைவு பாண்டவர்கள் எல்லாவற்றையும் இழந்து வனவாசத்தை அனுபவிக்க வைத்தது. இவை அனைத்திற்கும் காரணம் விதி அல்ல, தருமனின் செயலால் வந்த விளைவு. விதி மனிதனை இயக்கவில்லை, அவனுடைய செயல்தான் மனிதனை இயக்குகிறது என்பதற்கு இந்த மகாபாரத உதாரணம். செயல்தான் மனிதனை நடத்துகிறது என்றால் விதி மனிதனை நடத்தவில்லையா என்பதற்கு இராமாயணத்தில் ஒரு உதாரணம். அறத்தின்படி வாழ்ந்து ஒழுக்க சீலரான ராமன் எப்படி அவனுடைய மனைவியை ராவணனிடம் பறிகொடுக்க முடிந்தது? சீதை ராமனிடம் இருந்து பிரிந்ததற்கு செயல் காரணம் என்றால் விதிதான் காரணம் என்று ஒரு சிலர் சொல்கிறாங்க. பொய்மானிற்கு பின்னால் ராமன் ஓடியதனால் தான் சீதையை ராவணன் சிறையெடுக்க முடிஞ்சது. பொய்மானிற்கு பின்னால் ராமனை ஓட வைத்தது எது? சீதையினுடைய ஆசை. நம்முடைய விதியை எழுதுவது நாம், நம்முடைய ஆசை. அதுதானே தவிர மேலிருந்து யாரும் விதி எழுதுவது கிடையாது.